தமிழரசன் வயது 21, நல்ல ஒரு துடிதுடிப்பான ஒரு இளைஞன், எவ்வளோ எதிர்காலம் செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் இருந்த இளைஞனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற அளவுக்கு துணிச்சல், தைரியம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு இருக்கிறது. இன்னொரு இளைஞன் இன்னும் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றார். இதற்கு காரணமாக இருந்த 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது என்று கடந்த முறையே நான் சொல்லியிருக்கின்றேன். சமீப காலத்தில் தமிழ்நாட்டில், குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வேண்டுமென்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சில தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து நாங்கள் சொல்வது, வலியுறுத்துவது, வழிகாட்டுவது, இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், படியுங்கள், வேலைக்கு செல்லுங்கள், பிரச்சனைக்கு போகக்கூடாது, வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று. ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு, அடங்கமறு, அடி, திருப்பி அடி, இது போன்று அது போன்று வெட்டு, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம், பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே. இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாகத்தனம் தான் என்று சொல்வேன். இந்த 6 இளைஞர்களும் திருமால்பூர் என்ற பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்த 6 நபரில் ஒரு நபர் விசிகேவை சார்ந்தவர், விசிகே உடைய உறுப்பினர், மற்றவர்களெல்லாம் விசிகே உடைய ஆதரவாளர்கள். இது சோசியல் மீடியால நம்ம பார்த்திருக்கிறோம். அதே வேளையிலே காவல்துறை இது தெரிந்தும், அதனால் அந்த கிராமத்திலே, திருமால்புரம் என்ற கிராமத்திலே ஒரு சில நபர்கள் அங்கே தொடர்ந்து கஞ்சா விற்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவதும் தான் அவருடைய வாடிக்கை. இது காவல்துறை தெரிஞ்சுதான் நடக்குது. இந்த இளைஞர்களும் 6 இளைஞர்களும் கஞ்சா அடிச்சுதான் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள். இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. This responsibility is the Chief Minister's responsibility. I blame the Chief Minister of Tamil Nadu for this incident.